ஜப்பானில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் உரையாற்றிய காட்சிகளை பார்க்கலாம். ஜப்பானிய நிறுவனங்களுக்கு என்னுடைய சில கோரிக்கைகளை வைக்க விரும்புகிறேன். ஜப்பானிய நிறுவனங்கள் பெரும்பாலும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் மட்டுமே முதலீடுகளை மேற்கொள்கின்றன. இந்நிலையை சற்றே விரிவுபடுத்தி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் முதலீடு மேற்கொள்ள வருமாறு இந்த தருணத்தில் உங்களுக்கு நான் அழைப்பு இருக்கிறேன். உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் முதலீடு செய்வது என்பது உங்களது உற்பத்தி திட்டங்களை மேம்படுத்தவும் உதவிகரமாக அமையும். புதிய தொழில் பூங்காக்களை நாங்கள் அமைத்து வருகிறோம். அதிலும் உங்களது மேலான முதலீடுகளை வரவேற்கிறோம். உங்களது தொழிற்சாலைகளை எங்கள் மாநிலத்தில் அமைக்கும் போது அது தொடர்பான தலைமை அலுவலகத்தையும் எங்கள் மாநிலத்திலேயே அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் இளைய சக்தியை வளர்மிக்கதாக நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். நான் முதல்வன் என்ற கனவு திட்டத்தின் மூலமாக மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரையும் பள்ளி கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே பல்துறை வல்லுநர்களாக வளர்த்து வருகிறோம். பெண்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களாக உயர்த்தி வருகிறோம். எனவே உங்களது நிறுவனங்களுக்கு மிக சிறந்த திறமைசாலிகள் அதிகம் இருக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு அரசும் திறந்த மனத்தோடு அனைத்து தொழில் நிறுவனங்களையும் ஊக்குவிக்கும்